Hi friends, welcome to Tip Top Cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்வீட் ரெசிபி உளுந்து அல்வா. இது ரொம்ப டேஸ்டியா டிஃபரண்டான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க फ्रेंड्स, இதுக்கு என்னென்ன ingredients தேவைப்படுதுன்னு முதல்ல பாப்போம். கிராம் கடலை பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது உளுந்தையும் வந்து அதே மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அதே 50 கிராம் அளவு தான். அடுத்தது நட்ஸு ட்ரை கிரேப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 4-5 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு 3 சிட்டிகை அளவு தான் தேவைப்படும். ஊற வச்ச கடலை பருப்பை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது ஊற வச்ச உளுந்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேயே வந்து இந்த உளுந்து மாவையும் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எந்த பேனில் வந்து நீங்கள் உளுந்தல்வா செய்ய போகிறீங்களோ அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஏலக்காயை போட்டு நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுடுங்க. வறுத்துட்டு பொடி பண்ணிவிடுங்க. அடுத்தது அதுலேயே வந்து தேவையான அளவு நட்ஸு ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுடுங்க. அதே நெய்யில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க உளுந்தும் கடலை மாவையும் ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நம்ம பொடியாக செஞ்சு வச்சுருக்க ஏலக்காயை வந்து தூவிடுங்க. தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வேகணும் இல்லையா, அந்த மாவு உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வேகணும். ஒரு 3-4 சிட்டிகை வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு நெய் வந்து அப்பப்போ கிளறும் போது அப்பப்போ ஒரு ஸ்பூனாக நெய் வந்து ஊற்றி கிளறி விடுங்க. அப்போ ஒட்டாமல் நல்லா வரும். மாவு நல்லா வெந்து வந்த பிறகு சர்க்கரையை போட்டு கிளறிடுங்க. 200 கிராம் அளவு சர்க்கரை போட்டு கிளறுங்க. ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து குறைச்சி போடுங்க. போட்டுட்டு நல்லா சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட தேவைன்னா ஊற்றிக்கலாம். ஊற்றி செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தல்வா நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து மேலே தூவிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம உளுந்தல்வா சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நெய் ஊற்றுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப் டாப் குக்கிங் சேனல்.